கடந்த ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோற்றுபுரம் போலீசார் குணசேகரன் என்பவரை கைது செய்தனர். இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி பிறப்பிக்க உள்ளார். குணசேகரனை குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகைக்கடன் பெறுவது தொடர்பாக ரிசர்வ் வங்கி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனால் சாமானிய மக்கள் நகைக்கடன் பெறுவதில் சிரமம் ஏற்படும் என்று அரசியல் தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ள நகைக்கடன் நிபந்தனைகளை உடனடியாக கைவிட வலியுறுத்தி திமுக விவசாய அணி மே 30ஆம் தேதி தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளது. இன்று குஜராத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மோடி, எவ்வளவு லாபம் கிடைத்தாலும் வெளிநாட்டு பொருட்களை விற்க முடியாது என வணிகர்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும். துரதிருஷ்டவசம் என்னவென்றால் விநாயகர் சிலைகளை கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். ஒரு நாளில் நமக்கே தெரியாமல் நிறைய வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் என்பது நமது படைகள் கைகளில் மட்டும் இல்லை, 140 கோடி இந்தியர்கள் கைகளிலும் உள்ளது என்று தெரிவித்தார். 2025-26 ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை வருமான வரித்துறை நீட்டித்துள்ளது. முதலில் இந்த காலக்கெடு ஜூலை 31, 2025 அன்று முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அது செப்டம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. IDR படிவங்களில் மேற்கொண்டுள்ள மாற்றங்கள் காரணமாக இந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. குடியேற்ற தகவல்களை கேட்டு இந்தியர்கள் அனுப்பும் மின்னஞ்சல்களை நான் திறந்து பார்ப்பதில்லை என்றும் அவை ஸ்பாம் போன்றது என்று நியூசிலாந்து குடிவரவுத்துறை பெண் அமைச்சர் எரிகா ஸ்டான்ஃபோர்ட் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரின் இந்த கருத்துக்கு நியூசிலாந்தின் இந்திய வம்சாவளி MP பிரியங்கா ராதாகிருஷ்ணன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் பாராளுமன்றம் மற்றும் மாகாணங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் வகையில் தேர்தல் நடந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று தேர்தலில் பதிவான வாக்கு சீட்டுகள் எண்ணப்பட்டன. மொத்தம் 285 உறுப்பினர்களை கொண்ட அந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் ஆளும் சோசியலிஸ்ட் கட்சியினர் 230 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் மாகாணங்களில் 24 இடங்களில் 23 இடங்களில் வெற்றி பெற்றனர். இதனால் அந்நாட்டின் புதிய அதிபராக நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் தேர்வாகி பதவியேற்க உள்ளார். IPL தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதினர். இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 3 விக்கெட்டுகளுக்கு 227 ரன்கள் குவித்தது. சிறப்பாக ஆடிய ரிஷப் பந்த் சதம் அடித்து 118 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். சதம் அடித்ததை ரிஷப் பந்த் பல்டி அடித்து கொண்டாடினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடப்பு IPL தொடரில் அனைத்து லீக் சுற்று ஆட்டங்களும் முடிவடைந்தன. இந்நிலையில் புள்ளி பட்டியலில் முதல் இடம் பிடித்த பஞ்சாப் 2வது இடம் பிடித்த RCB அணியுடன் குவாலிஃபயர் 1 சுற்றில் நாளை மோதுகிறது. அடுத்ததாக மே 30ஆம் தேதி நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் குஜராத், மும்பை அணிகள் மோத உள்ளன. இந்த குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் போட்டிகள் பஞ்சாபின் முல்லன்பூரில் நடைபெறுகிறது. குவாலிஃபயர் 2 சுற்று மற்றும் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறுகிறது.